வணக்கம். சாப்பிட்ட உடனே குளிக்க கூடாது ஏன்? சாப்பிட்டுட்டியா, இப்ப உடனே போய் குளிக்காத, கொஞ்ச நேரம் கழிச்சு குளி, இல்ல அப்புறமா கூட குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான முக்கியமான அறிவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகறதுக்கு முக்கியமான காரணமே நொதிகள் அப்படின்னு சொல்லப்படுற என்சைம்ஸ் தான். இந்த என்சைம்ஸ் நம்ம உடல் வெப்பமா இருக்கும் பொழுதுதான் சுரக்கும். அதுவே நம்ம குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல் குளிர்ச்சி அடைஞ்சிரும். அப்படி குளிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இந்த என்சைம் சுரக்கவே சுரக்காது. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே போய் குளிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் உடனே குளிர்ச்சி அடைஞ்சிரும். அப்ப இந்த வெப்பமான உடலா அது இருக்காது. அப்ப என்ன ஆகும், இந்த நொதிகள் சுரக்கிறதே நடக்காம அந்த சாப்பாடு செரிமானம் ஆகாமலே அஜீரண கோளாறு, அது மட்டும் இல்லாம வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி வயிற்று சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல நாம சாப்பிட்ட உடனே குளிச்சோம்னா நமக்கே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் இல்லையா? அதற்கு மெயினான காரணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாம இருக்கிறது தான். அதனாலதான் சாப்பிட்ட உடனேயே குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்த மருத்துவத்திலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் சரியா நடக்கிறதும் தடைப்பட்டு போகும். சாப்பிட்ட உடனே குளிக்கிறதுனால அந்த ரத்த ஓட்டமானது செரிமானத்திற்கு உதவிகரமான வகையில இல்லாமலும் போகிறதுனால சாப்பிட்ட உடனேயே குளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.